வணக்கம். தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமைதிக்கான நடைபயணம் நிறைவு. மரக்கன்றை வழங்கினார் ஜனாதிபதி. கடித தலைப்பு என்ற ஒரு சிறிய விடயத்துக்காக பிடிவாதம் பிடிக்கும் தையிட்டிகாணி உரிமையாளர்கள். யாழ் மாவட்ட அரசு அதிபர் ஆதங்கம். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று நீதிமன்றில் முன்னிலை. மின்சார கட்டணங்கள் மீண்டும் அதிகரிக்க வாய்ப்பு. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் புதிய மதிப்பீடு சமர்ப்பிப்பு. ஜனாதிபதி மற்றும் மகா சங்கத்தினருக்கு இடையில் விசேட கலந்துரையாடல். அவசர கால நிலை மேலும் ஒரு மாதத்திற்கு நீடிப்பு. வெளியான வர்த்தமானி. மெகசின் சிறைச்சாலை கைதி உயிரிழப்பு தொடர்பில் மேலும் 2 கைது. ஹோர்முஸ் நீரிணை திறப்பு. அமெரிக்காவை திருப்திப்படுத்தாத ஈரானின் முன்மொழிவு. தொடர்பான விரிவான செய்திகள். அமைதிக்கான நடைபயணம் அல்லது ஏகி வசிகோ அமைதி பேரணியின் நிறைவு விழாவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜெயஸ்ரீ மகாபோதி மரக்கன்றை உத்தியோகபூர்வமாக வழங்கியுள்ளார். வன்முறையற்ற சூழல், கருணை மற்றும் மக்களிடையே நல்லிணக்கத்தை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டு இந்த நடைப்பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்பேரணி கடந்த ஏப்ரல் 21 அன்று அனுராதபுரத்தில் ஆரம்பமாகி தம்புள்ளை, மாத்தளை, கண்டி, கேகாலை, ஜக்கலை மற்றும் கல்லணி ஆகிய நகரங்கள் வழியாக சுமார் 7 நாட்கள் பயணித்து கொழும்பு சுதந்திர சதுக்கத்தை இன்று வந்தடைந்தது. அரச விழாவாக நடைபெற்ற நிறைவு விழாவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க புனித ஜெயஸ்ரீ மகா போதியிலிருந்து பெறப்பட்ட போதி மரக்கன்றை வியட்நாமைச் சேர்ந்த வணக்கத்துக்குரிய பன்னாகார தேரர் தலைமையிலான அமெரிக்காவிலிருந்து வருகை தந்த பிக்குகளின் குழுவிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்தார். இந்த புனித மரக்கன்று மற்றும் புத்தபெருமானின் புனித எச்சங்கள் அமெரிக்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அமைதி செய்தியை பரப்புவதற்காக நடப்படவுள்ளது. காணி அளவீடு தொடர்பான நீண்டகால பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவர நாம் முனைப்புடன் செயற்பட்ட போதும் கடித தலைப்பு என்ற ஒரு சிறிய விடயத்துக்காக காணி உரிமையாளர்கள் அளவீட்டு பணிகளுக்கு சம்மதிக்காமை மிகுந்த கவலையளிக்கின்றது என்று யாழ் மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். தையிட்டியில் நேற்று காணி அளவீட்டு பணிகள் 2வது முறையாகவும் தடைப்பட்டமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கொழும்பிலிருந்து வருகை தந்த புத்த சாசன அமைச்சின் அதிகாரிகள், நில அளவு திணைக்கள உத்தியோகத்தர்கள் மற்றும் மாவட்ட அதிகாரிகள் என அனைவரும் தையிட்டி திஸ்ஸ விகாரையைச் சூழவுள்ள காணிகளை அளவீடு செய்வதற்காக காலை 8 மணி முதல் காத்திருந்தோம். காணிகளை விடுவிக்கும் நோக்குடனேயே அளவீடு செய்கின்றோம் என எழுத்துமூல கடிதம் வேண்டும் என உரிமையாளர்கள் கேட்டனர். அதற்கமைய பொதுமக்களின் காணிகளை அளவீடு செய்து உரிமையாளர்களிடம் கையளிக்கும் நோக்கில் காணி அளவீடு செய்யப்படுகின்றது எனும் தலைப்பில் அரசு அதிகாரிகள் மற்றும் வலிகாமம் வடக்கு தவிசாளர் உட்பட 7 பேரின் கையொப்பம் மற்றும் தெல்லிப்பளை பிரதேச செயலாளரின் உத்தியோகபூர்வ முத்திரை அடங்கிய கடிதத்தை நாம் வழங்கினோம். எனினும் குறித்த கடிதத்தை ஒரு குறிப்பிட்ட அரச நிறுவனத்தின் கடித தலைப்பில் தருமாறு அவர்கள் கோரினர். ஒரு நிறுவனத்தின் கடித தலைப்புக்குள் ஏனைய திணைக்கள அதிகாரிகள் கையெழுத்திட முடியாது என்ற நடைமுறை சிக்கலை நாம் விளக்கியும் அவர்கள் அதனை ஏற்க மறுத்துவிட்டனர். உரிமையாளர்கள் பொருத்தமான காரணத்தை கேட்டிருந்தால் பரிசீலித்திருக்கலாம். ஆனால் வேறொரு நிறுவனத்தின் கடித தலைப்பில் கையொப்பமிட்டு தருமாறு கோருவது நியாயமற்றது. இந்த விடயங்கள் அனைத்தும் அறிக்கையாக கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளன. தையிட்டி விகாரை விவகாரங்களை கையாளும் விசேட குழு இது குறித்து அடுத்த கட்ட முடிவை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். யாழ் பெரியவிளான் பகுதியில் கடந்த சனிக்கிழமை காணி பிணக்கு தொடர்பில் அர்ச்சுனாவுக்கும் மற்றும் ஒரு தரப்பினருக்கும் இடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்ட சம்பவம் பேசுபொருளானது. அதன்படி 25ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணத்தின் பெரியவிளான் பகுதியில் உள்ள நிலத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அங்கு வந்த 2 பெண்கள் அந்த நிலத்தின் ஒரு பகுதி தங்களுக்கு சொந்தமானது என்று கூறி நாடாளுமன்ற உறுப்பினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாய்த்தர்க்கம் முற்றியதோடு ராமநாதன் அர்ச்சுனா வைத்திருந்த தனது கைத்துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தல் விடுத்திருந்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி இளவாலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட அவர் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் இடம்பெற்ற காணி தொடர்பான தகராறு சம்பவம் ஒன்று தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சம்பவத்தின் போது அர்ச்சுனாவின் தாக்குதலுக்குள்ளான இளைஞர் ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளனர். எரிபொருள் விலை அதிகரிப்பை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டின் 2வது காலாண்டுக்கான மின்சார கட்டணங்களை திருத்துவது தொடர்பான புதிய மதிப்பீட்டு அறிக்கை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய முறைமை செயற்பாட்டாளர் தனியார் நிறுவனம் இந்த செலவு மதிப்பீட்டை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் மின் உற்பத்திக்கான அதிகரித்த செலவினங்களின் அடிப்படையில் இந்த மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளது. தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் எதிர்வரும் மாதங்களில் மின்சார கட்டணங்களில் கணிசமான திருத்தங்கள் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 2வது காலாண்டிற்கான மின்சார உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதால் நுகர்வோருக்கான கட்டணங்களிலும் அதன் தாக்கம் எதிரொலிக்கக்கூடும். சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மதிப்பீட்டை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தற்போது பரிசீலித்து வருகிறது. இந்த மதிப்பீடு தொடர்பான தரவுகளை ஆய்வு செய்த பின்னரே கட்டண அதிகரிப்பு அவசியமா அல்லது மாற்று வழிகள் உண்டா என்பது குறித்து ஆணைக்குழு தனது இறுதி தீர்மானத்தை அறிவிக்கும். கடந்த சில மாதங்களாக ஓரளவு சீராக இருந்த மின்சார கட்டணம் தற்போது மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்ற செய்தி நுகர்வோர் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. போதைப்பொருளுடன் கட்நாயக்க விமான நிலையத்தில் தேரர்கள் குழு ஒன்று கைது செய்யப்பட்டமை மற்றும் அது தொடர்பான விசாரணைகள் அதன் பின்னணியில் உருவாகியுள்ள நிலைமைகள் குறித்து கலந்துரையாடல் ஒன்று மகா சங்கத்தினரின் தலைமையில் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவின் பங்களிப்புடன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. தற்போது போதைப்பொருள் அச்சுறுத்தல் ஒரு தேசிய பேரழிவாக மாறியுள்ளதை இந்த சம்பவம் உறுதிப்படுத்துவதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, எனவே போதைப் பொருளுக்கு எதிராக அரசாங்கம் ஆரம்பித்துள்ள வேலை திட்டத்துடன் அனைவரும் கைகோர்க்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நாட்டை பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக புதியவொரு மாற்றத்தை நோக்கி இட்டுச் செல்லும் வேலை திட்டத்தில் சம்புத்த சாசனத்தையும் அதனுடன் கட்டியெழுப்பப்பட்டுள்ள விழுமியங்களையும் பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். முழு சமூகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இந்த சம்பவம் தொடர்பாக எழுந்துள்ள நிலைமை மற்றும் விசாரணை செயல்முறை குறித்து பொலிஸ் மா அதிபர் இங்கு விளக்கமளித்தார். இச்சம்பவம் தொடர்பாக மகாநாயக்க தேரர்கள் ஏற்கனவே அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள நிலையில் அதனை ஒட்டுமொத்த சங்க சமூகத்தின் செய்தியாக கருதி செயற்படுமாறு மகா சங்கத்தினர் அரசாங்கத்திடமும் மக்களிடமும் கேட்டுக்கொண்டனர். அத்துடன் தற்போதைய போக்குகளுக்கு மத்தியில் சங்க சமூகத்தை பாதுகாப்பது பிக்குகளால் மாத்திரம் செய்யக்கூடிய காரியமல்ல என்றும் அதற்கு அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். சம்புத்த சாசனத்தின் நிலைத்தன்மைக்காக எடுக்கப்பட வேண்டிய மேலதிக நடவடிக்கைகள் மற்றும் விகாரைகள் தேவாலயங்கள் போன்ற சட்டங்களை திருத்துவது மற்றும் சட்ட விதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. ஜனாதிபதியினால் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த பொது அவசரகால நிலைமை மேலும் ஒரு மாத காலத்துக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி என்.எஸ். குமரநாயக்கவினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. டித்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு பொது பாதுகாப்பு மற்றும் நாட்டின் இயல்பு நிலையை பேணுதல், மக்களின் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான வழங்கல்கள் மற்றும் சேவைகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்லுதல் என்பவற்றை குறிக்கோளாக கொண்டு இந்த அவசரகால நிலை நீடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எந்தவொரு அரச கூட்டுத்தாபனம், அரசு திணைக்களம், உள்ளூராட்சி நிறுவனம் அல்லது கூட்டுறவு சங்கங்களினால் வழங்கப்படும் சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தும் வர்த்தமானி அறிவித்தலையும் மீண்டும் நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள், எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகம், சுகாதார சேவையுடன் தொடர்புடைய அனைத்து சேவைகள் மற்றும் பொது போக்குவரத்து சேவைகள் உள்ளிட்ட பல துறைகளை அத்தியாவசிய சேவைகளாக உள்ளடக்கி வெளியிடப்பட்டிருந்த வர்த்தமானி அறிவித்தல் இவ்வாறு நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மகசின் சிறைச்சாலையில் கைதி ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 27ஆம் தேதி மகசின் சிறைச்சாலையில் கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். அதனையடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் மகசின் சிறைச்சாலை காவலர் ஒருவரும் சிறை காவலர்கள் 2 பேரும் முன்னதாக புரளை போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தனர். மூவரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தற்போதைக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட தொடர் விசாரணைகளின் பின்னர் நேற்று மேலும் 2 சிறை காவலர்கள் சந்தேகத்தின் பேரில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் கொழும்பு தெற்கு குற்றப்புலனாய்வு பிரிவு, கொழும்பு மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் பொரளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். உலகளாவிய எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயுவில் 1/5 பங்கு வழக்கமாக கடந்து செல்லும் முக்கிய நீர்வழியான ஹோர்முஸ் நீரிணை குறித்து ஈரானின் நிலைப்பாடு அமெரிக்காவின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்யவில்லை என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஒரு சர்வதேச நீர்வழியை யார் பயன்படுத்தலாம், அதை பயன்படுத்துவதற்கு எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் என்பதை ஈரானியர்களை தீர்மானிக்கும் ஒரு முறையை அவர்களால் இயல்பாக்க முடியாது. அவர்கள் அவ்வாறு இயல்பாக்க முயற்சிப்பதை நாங்களும் பொறுத்துக்கொள்ள மாட்டோம் என்று அவர் கூறினார். அதேவேளை ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்த ஈரானின் முன்மொழிவு பற்றி விவாதிப்பதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது உயர்மட்ட பாதுகாப்பு ஆலோசகர்களை சந்தித்தார் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்தது. ஈரானும் அமெரிக்காவும் தங்கள் தடைகளை நீக்குவதை உள்ளடக்கியதாக கூறப்படும் திட்டம் குறித்து கேட்கப்பட்ட போது செய்தி தொடர்பாளர் கேரோலின் லெவிட் வெள்ளை மாளிகை செய்தியாளர் சந்திப்பில் அந்த முன்மொழிவு விவாதிக்கப்பட்டு வருகிறது என்று கூறினார்.
இது பற்றி செய்தி வெளியாகியுள்ளதால் மட்டுமே இன்று காலை ஜனாதிபதி தனது தேசிய பாதுகாப்பு குழுவை சந்தித்தார் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன் என்று கூறிய அவர், ட்ரம்ப் அந்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்வாரா என்பதை தெரிவிக்க மறுத்துவிட்டார். செய்தி நிர்வாகம் மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைதிக்கான நடைபயணம் நிறைவு. மரக்கன்றை வழங்கினார் ஜனாதிபதி. கடித தலைப்பு என்ற ஒரு சிறிய விடயத்துக்காக பிடிவாதம் பிடிக்கும் தையிட்டிகாணி உரிமையாளர்கள். யாழ் மாவட்ட அரசு அதிபர் ஆதங்கம். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று நீதிமன்றில் முன்னிலை. மின்சார கட்டணங்கள் மீண்டும் அதிகரிக்க வாய்ப்பு. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் புதிய மதிப்பீடு சமர்ப்பிப்பு. ஜனாதிபதி மற்றும் மகா சங்கத்தினருக்கு இடையில் விசேட கலந்துரையாடல். அவசர கால நிலை மேலும் ஒரு மாதத்திற்கு நீடிப்பு. வெளியான வர்த்தமானி. மகசின் சிறைச்சாலை கைதி உயிரிழப்பு தொடர்பில் மேலும் 2 கைது. ஹோர்முஸ் நீரிணை திறப்பு. அமெரிக்காவை திருப்திப்படுத்தாத ஈரானின் முன்மொழிவு. இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.